Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரும் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் இல்லைன்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் அதை எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ 2 யூனிட் சரியா, 2 இயல் உங்களுக்கு போர்ஷன்ல இருக்குது. இந்த 2 இயல்ல இருக்கக்கூடிய குருவினா ஒரு 6 குருவினா முக்கியமானது. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கே அமைத்து ஒரு தொடர் எழுதுக. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. இந்தோ சாரசனி கட்டடக்கலை குறிப்பு வரைக. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. சரியா, இந்த 6 குருவினாவை தருவா படிச்சுக்கிறங்க. சிறுவினாவில் ஒரு 5 சிறுவினா. செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானம் எல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. மயிலை சீடி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. இந்த 5 சிறுவினாவை நல்ல தரவா பார்த்துக்கிறங்க. நெடுவினாவில் பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. தமிழின் சீரிழமை திறமையந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. மயிலை சீனி வேங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுகளுடன் நிறுவுக. நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை சொல்லில் வடிக்க. பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. சரியா, இந்த குருவினா சிறுவினா நெடுவினா படிச்சிட்டிங்கன்னா இதை தாண்டி வேற கொஸ்டின் வராது. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து எல்லா குருவினா சிறுவினா நெடுவினாமே அட்டன் பண்ணிடலாம். இது போக நமக்கு இலக்கண தேர்ச்சிகொள் வினாக்கள் இருக்கும், அது கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதையும் படிச்சுக்கிறங்க. அப்புறம் மொழிப்பயிற்சி பகுதிகள் இருக்கும் சில பயிற்சி வினாக்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கலை சொற்கள் பாருங்க, கண்டிப்பா ஒரு 2 மார்க் வரும் இதுல இருந்து. அச்சீவ் ஆவண காப்பகம், மியூசியம் அருங்காட்சியகம், ஹார்ட்வேர் வன்பொருள், சாஃப்ட்வேர் மென்பொருள், ஆந்த்ரோபாலஜி மானுடவியல், ஆர்கியாலஜி தொல்லியல், ரிசர்ச் ஆராய்ச்சி, ஃபைன் ஆர்ட்ஸ் கவின்கலைகள், ஃபீல்ட் ஸ்டடி கள ஆய்வு, எபிகிராஃபி கல்வெட்டியல். இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 8 இருக்குது. உயர்ந்தோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். வெங்கதிர், செம்பருதி, செந்நிறம், செந்தமிழ், புதுப்பெயல், கொடுங்கோல் இந்த வார்த்தைகள்ல பண்பு தொகை இருக்குது. அப்புறம் இல்லாத அப்படின்ற வார்த்தையில இல்லாத என்பதன் இடைக்குறை. சிவந்து வினையச்சம், வியர்வை வெள்ளம் உருவகம், முத்து முத்தாய் அடுக்குத்தொடர், வழையி சொல்லிசை அளபெடை, பொய்யா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம் வந்து உயர்ந்தோர், விளங்கி, சாய்ப்பான், விம்முகின்ற, வியந்து, இருந்தாய், கலங்கி. அப்புறம் மனப்பாட பாடல் தண்ணீர் இல்லாத தமிழ், அந்த மனப்பாட பாடல் படிச்சுக்கோங்க. புணர்ச்சி விதி பார்த்தீங்கன்னா ஆங்கவற்றுள் தனியாழி, வெங்கதிர், செம்பருதி, வானமெல்லாம், உன்னையல்லால், செந்தமிழே, இனநீரை, புதுப்பெயல். தமிழாக்கம் ஒரே தமிழாக்கம் தான் இருக்குது. இதுல இருந்து உங்களுக்கு கேட்பாங்க. நயம் பாராட்டுக, 2 நயம் பாராட்டுக இருக்குது. கண்டிப்பா இதுல இருந்தும் ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரவா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா முதல் இடைப்பருவ தேர்வு 2025. சரியா, இந்த வருஷம் நடந்த ஒரு அஃபிஷியலான கொஸ்டின் பேப்பர். இதுல பாருங்க 45 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 50 மார்க்குக்கு வைப்பாங்க. ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக 7 மதிப்பெண்ணுக்கு கேட்டிருக்காங்க. இது புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல உள்தெரிகவும் இருக்கும். புத்தக உள்வினாக்களும் நமக்கு இதுல இருந்து கேட்டிருப்பாங்க. அதனால புத்தக உள்வினாக்களும் நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கணும். சரியா, தெளிவா இருந்தோம்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து இந்த எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. இந்த குருவினாவில் 3மே நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க பாருங்க. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. அப்புறம் இந்தோ சாரசனி கட்டடக்கலை குறிப்பு வரைக. 3மே நம்ம சொன்னதுதான். இப்போ 3ல 2 எழுதிடலாம். அடுத்து இந்த இதுல பாத்தீங்கன்னா எவையேனும் 2க்கு இதுலயும் 3மே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்ல இருந்து தான் வந்திருக்குது. தமிழர் வளர்த்த அழகு கலைகள்,
அப்புறம் விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கை அமைத்தோர் தொடர் அமைக்க, அப்புறம் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். மூணுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்கு. இதுலயும் 2 அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா நான் சொன்னல இலக்கண தேர்ச்சிகோள் வினாக்கள் இருக்கும். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. அது போக நம்ம மற்றது கொடுத்துருந்தோம் இல்லையா, கலைச்சொற்கள் வந்திருக்குது, ரிசர்ச்சும் ஃபைன் ஆர்ட்ஸும். தமிழாக்கம் தருக, அதுல இருந்து 2 வந்திருக்குது. அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு தருக, அதுல இருந்து 1 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் புணர்ச்சி விதி தருக, அதுல இருந்து 2 கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த நாளுமே நம்ம எழுதிடலாம். சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா 3மே நம்ம கொடுத்த முக்கியமான வினாக்கள்ல தான் வந்திருக்குது. ஏங்கொழி நீர் ஞாலத்தை இருளகற்றும் இடம் சுற்றி பொருள் விளக்குக, வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், சென்னை அறிவி நகரம் என்பதை விளக்குக. அதுக்கப்புறம் இதுலயே 2 சிறுவினாமே நம்ம சொன்னதுதான். மயிலை சீனி வெங்கடசாமி, அப்புறம் தமிழில் பிழை என்று எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள். அதுக்கப்புறம் நெடுவினால பார்த்தீங்கன்னா 2மே நம்ம கொடுத்த நெடுவினால தான் கேட்டிருக்காங்க. பாரதியின் கடிதம் வாயிலாக அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று, அப்புறம் நெடுநெல் வாடையின் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை. சரியா, மனப்பாட பாடல் வந்து தண்டி அலங்கார மேற்கோள் உரை, அது வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ நல்ல தண்ணீர் இல்லாத தமிழ் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான் இது. ஓகேவா, ஸோ நல்லா படிச்சுக்கிறங்க. கொடுத்த இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் கண்டிப்பா இதை தாண்டி வேற கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா, தேங்க்யூ.